ஆதரவையும் தான் கோரியிருப்பதாக கேரள முதல்வர் சதீசன் அவர்கள் தெரிவித்திருந்தார். பொதுவாகவே புதிய முதல்வர்கள் பதவியேற்கும் போது மரியாதை நிமித்தமாக பிரதமரையும் மத்திய அமைச்சரையும் சந்திப்பது வாடிக்கை. அந்த அடிப்படையில் தான் அண்மையில் தேர்தல் நடந்து முடிந்த பல்வேறு மாநிலங்களை சார்ந்த புதிய முதல்வர்கள் சந்தித்து வருகிறார்கள். அதன் தொடர்ச்சியாக தமிழக முதல்வருடைய சந்திப்பும் அமைய இருக்கிறது. நன்றி ரமேஷ், தேங்க்யூ வெரி மச். ஒரு சிறிய இடைவேளை நேரத்தில் இடர்கின்றேன். இன்று டெல்லி செல்கிறார் தமிழக முதல்வர் விஜய். முதலமைச்சர் விஜய் தங்கும் டெல்லி இல்லத்திற்கு 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்க்க வருகிறோம். மேலும் தகவலை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்க கேட்கலாம். ரமேஷ்குமார் வணக்கம், முழு தகவலையும் சொல்லுங்க. தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் இன்று டெல்லி வந்து பிரதமர் மோடியை சந்திக்க இருக்கிறார். முதலமைச்சராக பதவியேற்ற பிறகு அவருடைய முதல் டெல்லி பயணம் இது என்பது குறிப்பிடத்தக்கது. வழக்கமாக டெல்லியில் வரக்கூடிய தமிழக முதல்வர்கள் டெல்லியில் இருக்கக்கூடிய தமிழக அரசினுடைய அதிகாரத்துவ இல்லத்தில் தங்குவது வழக்கம். அந்த அடிப்படையில் டெல்லியில் இருக்கக்கூடிய புதிய தமிழக இல்லமான வைகை இல்லத்தில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட வைகை இல்லத்தில் 3 அடுக்கு பாதுகாப்பு என்பது போடப்பட்டிருக்கிறது. அதனை சுற்றியும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. தமிழக உளவுத்துறையின் டிஐஜியாக இருக்கக்கூடிய திரு தர்மராஜன் அவர்கள் அவரே நேரில் தமிழக இல்லத்திற்கு வந்து அங்கு செய்யப்பட்டிருக்கக்கூடிய பாதுகாப்பு ஏற்பாடுகளை நேரில் ஆய்வு செய்து அதிகாரிகளிடமும் பாதுகாப்பு எப்படி இருக்கிறது என்பதை கேட்டு அறிந்திருக்கிறார். குறிப்பாக முதலமைச்சர் தங்கக்கூடிய விவிஐபி பி ரூம், பார்வையாளர்கள் சந்திக்கக்கூடிய கூடம், நுழைவு வாயில் உள்ள பல இடங்களிலும் பாதுகாப்பு எப்படி இருக்கிறது என்பது ஆய்வு செய்யப்பட்டிருக்கிறது. இது மட்டுமின்றி தமிழக இல்லத்தை சுற்றி சுமார் 50க்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு அந்த பாதுகாப்பு என்பது தொடர்ச்சியாக கண்காணிக்கப்படுகிறது. இது தவிர உள்ளே வரக்கூடிய பார்வையாளர்களை துல்லியமாக சரிபார்ப்பதற்கும் தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. முதலமைச்சருடைய முதல் டெல்லி பயணம் என்பதால் அவருடைய பாதுகாப்பு எந்த விதமான குறைபாடும் வந்துவிடக் கூடாது என்பதற்காக கிட்டத்தட்ட எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு 24 மணி நேரமும் அவர் தங்கியிருக்கக்கூடிய டெல்லி இல்லம் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் ரோந்து பணி என்பது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு தேசிய அளவுல பரபரப்பு செய்தி, பிரதமர் முதல்வர் சந்திப்பு. பிரதமர் நரேந்திர மோடியை திரு விஜய் தமிழ்நாடு முதலமைச்சர் இன்று அலுவல் பூர்வமாக சந்திக்கிறார். இது மரபான நிகழ்வும் கூட. புதுசா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய முதல்வர்கள் அண்டை மாநிலத்திலிருந்து மேற்குவங்கத்திலிருந்து பிரதமரை சந்தித்து வருகிறார்கள். அந்த மரபுப்படியே பிரதமரை மட்டுமல்லாது உள்துறை அமைச்சர் உள்ளிட்டோரையும் முதலமைச்சர் விஜய் சந்திக்க உள்ளார் என்ற செய்தி வெளியாக இருக்கிறது.